ஹலோ எவ்ரிவன். ஸோ 12th எக்ஸாம் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை உங்களோட வீட்டில் யாராவது 12th எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களா? ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா AEEE 2026 அப்படின்ற ஒரு எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ AEEE 2026 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமிர்தா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ எதுக்காண்டி இந்த எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமிர்தா யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதியிருந்தால் மட்டும் தான் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஏன் இந்த எக்ஸாம் அந்த அளவுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டானு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட்ஸ்குள்ள போனோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஜேஇ மெயின்ஸ் அண்ட் ஜேஇ அட்வான்ஸ் எழுதி ஐஐடி போகலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ கோர்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ஐடிஸ்குள்ள வரலாம். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாப் பிரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அமிர்தா யூனிவர்சிட்டி இருக்கு, விஐடி இருக்கு, பிட்ஸ் பிளான் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் டாப் யூனிவர்சிட்டிஸ் இன் இந்தியா. ஸோ ஐஐடி என்ஐடி கிடைக்காதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த AEEE அண்ட் விஐடி ட்ரிபிள்இ அண்ட் பிட் சேட்டா தான் இருக்கும். ஸோ AEEE வந்து இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ 2 செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, செஷன் 1 அண்ட் செஷன் 2. நீங்கள் 2 எக்ஸாமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ ஃபேஸ் 1 AEEEயோட ஃபேஸ் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ லாஸ்ட் டேட் எக்ஸாம் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 15th ஜனவரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமோட டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29 ஜனவரி டு February 1. ஸோ அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்ஸ் இருக்கும். எப்போ நீங்கள் வந்து அந்த ஸ்லாட் புக் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா 10th ஜனவரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட் புக் அந்த 3 டேஸ் டைம் கொடுத்துருக்காங்க. 29, 31 இந்த 3 டேஸ் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 டேஸ்க்குள்ள நீங்கள் எப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்கன்றத ஸ்லாட்டை புக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th ஜனவரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாட் புக்கிங் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1. ஸோ இந்த AEEEயோட வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக கோ த்ரூ பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக எழுதலாம் இந்த எக்ஸாம். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து அமிர்தா யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டி நம்ம சொல்றோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா NIRF ரேங்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 8th பெஸ்ட் யூனிவர்சிட்டி. ஸோ அதில் வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டாப் 2nd பிரைவேட் யூனிவர்சிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா NAC A++ இருக்கு, UGC கேட்டகரி 1 காலேஜ். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ரேங்கிங்ஸ் QS வேர்ல்ட் ரேங்கிங்ஸ்ல வந்து நம்பர் 1 இன் இந்தியா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ரேங்கிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இன் இந்தியா. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்டர்நேஷனல் ரெகனைசேஷனும் இருக்கு. ஸோ நல்ல குளோபல் ரீச் உங்களுக்கு அலுமினியோட கனெக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தாவில் வந்து என்ன ஓல்டஸ்ட் இன்ஸ்டியூஷன் 1996 ஸ்டார்ட் பண்ணுது. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன பேக்கேஜஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 80.4 lakhs வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பேக்கேஜாக இந்த இயர் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் CTC வந்து பார்த்தீங்கன்னா 9 LPA ஃபார் UGக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல பேக்கேஜ் தான். ஸோ நான் நல்லா படிப்பேன், எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அப் டு 75% வந்து ஃபீ வேவியரும் பண்ணுறாங்க. ஸோ இது இங்கே எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த AEEE 2026 அப்படின்ற அந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் வரலாம். CSABன்னு சொல்லிட்டு சீட் அலோகேஷன் ப்ராசஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த எக்ஸாம் எழுதிட்டு அந்த ப்ராசஸ் வரலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து JEEE ஸ்கோர் வச்சு அந்த அப்ளிகேஷன் போட்டு அது நீங்களும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2 ஸ்கோருமே அக்செப்ட் பண்ணுறாங்க. AEEE ஸ்கோரும் அக்செப்ட் பண்ணுறாங்க, JEE ஸ்கோரும் அக்செப்ட் பண்ணுறாங்க. 2 ஸ்கோர்ஸ் மூலியமாக நீங்கள் அப்ளை பண்ணி சீட் அலோகேஷன் ப்ராசஸில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான சீட்ஸ் வந்து பேஸ்டாக உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பேஸ் பண்ணி உங்களுக்கு சீட் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து என்டையர் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ப்ராசஸ். ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.